ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கொலுக்கு போனப்போ எடுத்த வீடியோ தான் இது. அந்த குழந்தையோட பேர் பத்மக்ஷியா. வாத்தில் ரொம்ப சூப்பராக கொலு வச்சுருந்தா. அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படியில் வந்து எப்பயும் போல் திருப்பதி பெருமாள் தாயார், கருடன், ஆண்டாள், கிருஷ்ணர், அதுக்கப்புறமா அனுமன், ஆஞ்சநேயர் வச்சுருக்கா. அதுக்கப்புறமா கீழே இருக்கிறது உலகளந்த பெருமாள், பாவை விளக்கு, பாண்டுரங்கன். அதுக்கப்புறமா இது வந்து திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேவிச்சிருப்பீங்க திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள். அதுக்கப்புறமா வந்து ஹயக்ரீவர். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நரசிம்மர் செட்டு வச்சுருந்தா. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது நரசிம்மர் செட்டு. அதாவது அவள் 2 படியை சேர்த்து ஒன்றா வச்சு 5 படி தான் கணக்கு. அந்த 5 படியை 2 படியை ஒன்றா வச்சு நீட்டாக வரணும் அப்படின்றதுக்காக எல்லா பொம்மையும் படியிலே வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தா. எந்தெந்த படிக்கு எப்படி வைக்கணுன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தா நரசிம்மர் செட்டு. அதுக்கப்புறமா அடுத்த படியில் வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்கா பாருங்க. பொம்மைங்களாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாத ரொம்ப சின்னதாகவும் இல்லாத கரெக்டான சைஸில் இருந்தது. அந்த படியில் அவ்வளோ அழகாக அம்சமாக இருந்தது. அதுக்கப்புறமா அஷ்டலட்சுமி செட்டு வச்சுருக்கா அடுத்த படியில். அஷ்டலட்சுமி செட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே மயிலாப்பூரில் வாங்கினேன்னா, கொஞ்சம் வந்து காஞ்சிபுரத்தில் வாங்கினேன்னா. அதுக்கப்புறம் வைத்திய வீரராகவ பெருமாளை நடுவில் வச்சுட்டு 2 பக்கமும் அஷ்டலட்சுமியை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா. ரொம்ப நல்லா இருந்தது. அவள் மயிலாப்பூர், காஞ்சிபுரம் 2மே கலந்து பொம்மைங்கள்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னா. கேட்டதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறமா மலை தூக்கின்னு இருக்கா மாதிரி கிருஷ்ணர் அந்த செட் இருக்கும் இல்லையா, ரொம்ப நல்லா இருந்தது அது. அதுக்கப்புறமா துலாபாரம் அடுத்த படியில் வந்து துலாபாரம் வச்சுருக்கா. அடுத்தது நாச்சியார் செட்டு வச்சுருந்தா. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அம்சமாக இருந்தது. நம்ம அஷ்டலட்சுமி செட்டு தான் நிறையா இதில் பார்த்துருப்போம். தாயார் செட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் முருகர், தட்சிணாமூர்த்தி, ராமர், சீத்தை, லக்ஷ்மணன், அனுமன் அந்த செட்டு வச்சுருந்தா. அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வார் செட்டு வச்சுருக்கா. அதுக்கப்புறம் குபேர செட்டு. அதுக்கப்புறம் எப்பயும் நம்ம காமனாக வைக்கிறது விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கை அதை வச்சுருந்தா. அதுக்கப்புறம் தேசிகர் பாடசாலை வச்சுருந்தா. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த லைட் செட்டிங் சின்னது தான், லைட் செட்டிங்லாம் வந்து நடுவில் வச்சு அரேஞ்ச் பண்ணி ரொம்ப நல்லா வச்சுருந்தா. அதுக்கப்புறம் ராகவேந்தர், அதுக்கப்புறமா ஆண்டாள். இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் எழுதியிருக்க பாருங்க, பெரிய ஆழ்வார் மடியில் ஆண்டாள் அப்படின்னு எழுதியிருக்கா பாருங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த பொம்மை. அவள் வச்சு இந்த செட்டில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரொம்ப அழகாக அந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கடோஜ் கஜன் வச்சுருந்தா, சாப்பிடுவாங்க இல்லையா, இப்போ நிறைய சாதம்லாம் சுற்றி வச்சு அந்த செட்டு வந்து வச்சுருந்தா. அவாத்தில் கொலு பார்க்கறச்சவே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அவட்ட கேட்டு நான் வீடியோ ஷேர் பண்ணேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிசப்ஷன், அதுக்கப்புறமா கல்யாணம், அதுக்கப்புறம் காது குத்து, நம்ம சீமந்தம், அதுக்கப்புறமா காது குத்து, குழந்த பிறந்தே காது குத்தல், அந்த மாதிரி ஒரு செட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா. அதுக்கப்புறம் செட்டியார் அம்மா, இது எல்லா கொலுலேயும் காமனாக இருக்கும், பொருட்கள் விற்கிற மாதிரி வச்சுருந்தா. அவாத்து கொலு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.